நண்பர்களே, வெல்கம் பேக் அனிடாக். சாரி கைஸ் ஃபார் டிலே. எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. ஏன் தொடர்ந்து இல்லை, வீடியோவே போட முடியல. இனிமேல் நான் வீடியோ கரெக்டாக போட ட்ரை பண்ணுறேன். சரி கைஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? சாப்டர் ஸ்டார்டிங்கில் லீ நம்ம ஹீரோவை பார்த்து, நீங்கள் எப்படி இந்த ஃபயர் ஏரோலேருந்து தப்பிச்சீங்க, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எப்படி இந்த ஃபயர் ஏரோ ஸ்ட்ராட்டஜி தெரியும், அதை கேட்டு இருவோம். நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் எங்களுக்கு இழப்பீடு வேணும். இதை கேட்டலையும் இழப்பீடா? நாங்களா? நீங்கள் இந்த 5 பிக் சுற்றி கொள்ளை அடிச்சுட்டு இருக்கீங்க வரவங்கிட்ட. அதை கேட்டுருவோம், நாங்கள் கொள்ளையில் அடிக்கல, நாங்கள் டோல் ஃபீஸ் தான் வாங்குறோம். இதை கேட்டலையும் என்ன டோல் ஃபீஸா அப்படி சொல்லி இந்த 5 பிக் மவுண்டனை நீங்கள் ஆக்குபை பண்ணுறீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் பேண்டிட் யூனியன் சேர்ந்தவங்க, நீங்கள் பேசுறதுக்கே தகுதியில் திருட்டு நாங்க. நீ இதை கேட்ட நம்ம ஹீரோ, பேசுறதுக்கு தான் நீ வந்தே என்ன? நீ பேசி முடிச்சிட்டேனா கிளம்பி போறியா இல்லையா? இல்லைண்ணா சண்டைக்கு வரையா? இதை கேட்டுட்டு இருக்கலையோ, உனக்கு என்ன சண்டை தானே வேணும், நான் வரேன் அப்படி சொல்லி நம்ம லியோ சண்டைக்கு தயாரா இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்து லியோ, நான் உனக்கு மேனஸ்னா என்னன்னு டீச் பண்ண போறேன். நம்ம ஹீரோ வரட்டும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கான். நம்ம லியோ, நான் இவனுக்கு சான்ஸ் கொடுக்க கூடாது, அதனால என் ஃபர்ஸ்ட் டைக்கு என் பவர்ஃபுல்லான அட்டாக் கொடுக்க போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ நோக்கி ஃபுல் சார்ஜில் போறான். நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டெக்னிக் யூஸ் பண்றான். அதை பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அது என்ன டெக்னிக்னா அன்சேஞ்சிங் நூன் டெக்னிக். அது வேற ஒன்றும் இல்லை, ஷேடோ க்ளோன் மாதிரி வரும். அதை பார்த்தா நம்ம ஹீரோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படி சொல்லிட்டு மற்ற ஷேடோஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டு உண்மையான லியா நோக்கி ஒரு ஸ்லாஷ் போடுறான். நம்ம லியா அந்த ஸ்லாஷை பிளாக் பண்ணதுக்கு பின் நோக்கி போறான். நம்ம ஹீரோ லியை பார்த்து, நாட் பேட், நான் என்னமோ நினைச்சேன், ஆனா உன் டெக்னிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதை கேட்ட லியோ, என்ன இன்ட்ரெஸ்டிங்கா? இது மவுண்ட் யூகா செட்டை சேர்ந்த டெக்னிக். இந்த டெக்னிக்கை ஒரு கொள்ளைக்காரனாலலாம் பிளாக் பண்ண முடியாது. நம்ம ஹீரோ பார்த்து, நீ யாரு தான், நீ எங்க இருந்து வந்திருக்க, அதுவும் இல்லாம நீ என்ன டெக்னிக் தான் யூஸ் பண்ண? அதுக்கு நம்ம ஹீரோ, நான் எங்க இருந்து வந்தேன்னு எனக்கே தெரியல, அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் டீமன் ஸ்லேயிங் பிளேட் டெக்னிக், அந்த டெக்னிக் என் செகண்ட் பிரதர் தான் எனக்கு கத்து கொடுத்தாரு. நம்ம ஹீரோ அப்படியே லீயை பார்த்து, நீ பண்ண டெக்னிக் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அது இல்லாம பார்க்க ஃபன்னா இருக்கும் போல, நான் வேணா அதை இமிட்டேட் பண்ணி காட்டவா? இதுக்கு நம்ம லீயும் என்னென்ன சொல்றான் பாரு. நீ வேணா அந்த தேர்ட் பிளேட் டெக்னிக் ஈஸியா கத்துக்கலாம், ஆனா இது மவுண்ட் யூகா செட்டை சேர்ந்த அன்சேஞ்சிங் நூன் கனெக்டிங் 1000 ஷேடோ டெக்னிக் உன்னாலலாம் பண்ண முடியாது அப்படி சொல்லியிருக்க நம்ம ஹீரோவும் அந்த டெக்னிக் பண்றான். அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோ பண்ணிட்டான், அதே மாதிரி ஷேடோ கொண்டு வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம லியோ அதை பார்த்து ஷாக் ஆகுறான். எப்படி இது நடக்க வாய்ப்பு இருக்கு? இந்த டெக்னிக் மவுண்ட் யூகாவோட ஃபவுண்டேஷன் டெக்னிக் ஆச்சு. இந்த டெக்னிக்கை உள் சீடரும் வெளி சீடரும் கத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா மவுண்ட் யூகாவோட எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கும் இந்த ஃபவுண்டேஷன் மூலமா தான் ஆரம்பிக்கும். இதுதான் பேசிக் டெக்னிக். இது 6 வேர்ட் ஸ்டாப் பண்ண மாதிரி தான் இருக்கும், ஆனா இது 1000 சேஞ்சஸ் இருக்கு. நம்மளே வெளி சீடனா இருந்தாலும் இதை நல்லா கத்துக்கனால ஏனான் மகனத்துல இவன் ஒரு மெர்ச்சன்ட் குரூப் லீடரா மாறினா. நம்ம லீயும் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவை பார்த்தா, இவன் பார்த்த உடனே கத்துக்கிட்டான் இவன் உண்மையிலே யார் தான். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஷேடோஸ்ல எது ஒரிஜினல் பார்த்தா அதை அட்டாக் பண்ணிடணும். எனக்கு தெரிஞ்சு பின்னாடி வரதா ஒரிஜினல் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னும் எல்லாமே ஒரிஜினலா? இவன் அதுக்குள்ள இந்த அட்டாக்க மாஸ்டர் பண்ணிட்டானா? இதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? அப்படி லீயும் சரிஞ்சு கீழே விழுகிறான். நம்ம ஹீரோ லீ கிட்ட வந்து, நான் இந்த டெக்னிக்கை ஃபுல்லா கூட முடிக்கல, நீ அதுக்குள்ள விழுந்துட்டியா? இவன் மயங்கிட்டானா? ஐயோ, இவன் ரொம்ப பாவம், இவன் இப்படிதான் சாவ போறானா? அப்படி சொல்லி இருக்கும்போது லியோன், வெயிட், நான் சரண்டர் ஆயிடுறேன், ப்ளீஸ் எனக்கு இந்த ஒரு வாட்டி மட்டும் வாய்ப்பு கொடுங்க, நான் இனிமே இந்த 5 பிக் மவுண்டனுக்கு வரவே மாட்டேன், இது ஏன் மேல நான் ப்ராமிஸா சொல்றேன். இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோவும், அப்படி மீறி நீ இங்க மறுபடி வந்தேனா நீ கீழே விழுக மாட்ட, உன் தலை தான் கீழே விழுகும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நம்ம ஆளுங்களை நோக்கி போறான். நம்ம பிக் ப்ரோ நம்ம ஹீரோ பார்த்து, உனக்கு ஏதாவது இன்ஜுரி இருக்கா, நீ அந்த குளோன் டெக்னிக்கை டக்குன்னு கத்துக்கிட்டியே அப்படி சொல்லிட்டு இருக்க லியோ நம்ம ஹீரோ பார்த்து, ஒரு மான்ஸ்டருக்கான கஷ்டம் அங்க இருக்கான், இது எல்லாத்தையும் ஒருத்தன் பாக்குறான். இவன் இன்னொரு மெர்ச்சன்ட் குரூப் சேர்ந்தவன். நம்ம பிக் ப்ரோ ஹீரோ பார்த்து, இதை உடச்சதுக்கு யார் காசு கட்டுவா? அப்படி இந்த சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஃபைட் எல்லாம் பார்த்துட்டு ஒருத்தன் போனால அவனை தான் கட்டுறாங்க. அதுல ஒருத்தவனும் இந்த ஏனான் மகனை சுத்தி உள்ள எல்லா சின்ன மெர்ச்சன்ட் குரூப்பும் தள்ளி வச்சுட்டு மிச்சமுள்ள பெரிய மெர்ச்சன்ட் குரூப்பும் 1 by 1 அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த 5 பிக் மவுண்டன் தான். அதுவும் இல்லாம நம்ம மான்சூன் மெர்ச்சன்ட் குரூப்போட ஒப்பந்தம் இல்ல அந்த நயான் மெர்ச்சன்ட் குரூப்பும் அந்த 5 பிக் ஸ்ட்ராங் ஹோல்டு கூட தோத்துட்டாங்க.
அதனால நம்ம இருக்க ஏரியாவும் வீக் ஆயிருச்சு. இதனால மத்த மெர்ச்சன்ட் யூனியன் எல்லாம் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அதுல உள்ள 2 பேரும் நம்ம ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவனை பத்தி ரூமர் எல்லாம் பரவிக்கிட்டே இருக்கு. அப்படி என்ன பரவுதுன்னா, அந்த கிரீன் ஃபாரஸ்ட் சீஃப் ஹேவன் ஸ்லாஷிங் டீமன் லார்ட் அவரோட டிசைபிள் தான் நம்ம ஹீரோன்னு ரூமர்ஸ் பரவ ஆரம்பிக்குது. ஒருவேளை அது உண்மையா இருந்தா அப்படி சொல்லி அவங்க பயந்துட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தன் வந்துச்சு, அமைதியா இருங்க, என்ன ஒரு ரூமர்ஸ் எல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களா அப்படி சொல்லி அந்த டேபிள் உடைக்கிறான். அதன் பிறகு அவங்கள பார்த்து, நீங்க கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம், நீங்க என்ன பண்ணணும் அதை மட்டும் யோசிங்க அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறான். நம்ம ஹீரோ எப்படி லீ அடிச்சான்னு யோசிச்சு பாக்குறான். அது இல்லாம ஒரு டெக்னிக்கை பார்த்தோன்னே அவன் இமிட்டேட் பண்ண பார்த்தோன்னே அவன் சாக்காய் போறான். அவன் எல்லாரும் சொல்றான் அந்த டிசிப்ளின் இல்லைன்னு தெரியல, ஆனா அவன் ஸ்ட்ராங்கா தான் இருப்பான், நம்மனால அவனை அழிக்க முடியாது. ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பின்னாடி இருக்கவனு, என்ன ஐடியா சார்? யூகான் மாகாணத்திற்கு நான் போய் ஹெல்ப் கேட்க போறேன். அதை கேட்ட அவனு, நீங்க அங்க போயிட்டீங்கன்னா இங்க யார் பாதுகாப்பு கொடுப்பா? அதுக்கு லீடர் அவனை பார்த்து, யூகான் மாகாணத்துல யார் இருக்கான்னு தெரியுமா? அதுக்கு அவனு, உடாங் மவுண்டன்ஸ் இருக்கு, உடாங் செட் இருக்கு. அதுக்கு லீடரும், ஆமா அதே தான், நீ சொல்றதுதான். அதுவும் இல்லாம நான் அந்த உடாங் செட்ல எக்ஸ்டர்னல் டிசபிளா இருந்தவன். அதுவும் இல்லாம எங்க மாஸ்டர் உடாங் செட் எல்டரான சேஜுன் ஜி. அதை கேட்ட இவங்கள, என்ன சேஜுஜியா? அவங்கள உங்க மாஸ்டர், அவர் எவ்வளவு பெரிய ஆளு? அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே, அதுவும் இல்லாம உடாங் செட் டாப் 10 செட்ல ஒருத்தவங்க. அதுவும் இல்லாம நான் போய் அவர்கிட்ட அந்த எமன் ஸ்லாஷிங் டீமன் லார்டு டிசபிள்னு சொன்னா, அவன் உண்மையான அவரோட டிசபிளா இருந்தாலும் உடாங் செட்டோட உள் சீடர் கூட சமாளிக்க முடியாது நம்ம ஹீரோனால. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனை கட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு ஹோட்டல்ல தான் கட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ அவரை பிங்க் அவரோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோ பார்த்து, நீங்க இந்த என்னன் மகனத்துல இப்ப ஸ்ட்ராங்கான ஆளு. அதுக்கு நம்ம ஹீரோ, நல்லா இல்லைங்க, அதான் சீஃப் இருக்காரு அவர் தான் ஸ்ட்ராங்கு. அதுவும் இல்லாம எக்ஸ்பென்சிவ் கிளாத், அதுவும் இல்லாம சாப்பாடு எக்ஸ்பென்சிவா இருக்கு, இதுக்கு என்கிட்ட காசு இல்லையே. அதுக்கு அந்த பக்கத்துல இருக்க பொண்ணு செகண்ட் பிரதர் காசு கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாம ஒண்ணு சொன்னாரு, நீங்க வயிறு முட்டை சாப்பிடணும், அப்படியே இந்த ஊரே சுத்தி வரணும், ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லினாரு. நம்ம ஹீரோ, என்ன செகண்ட் பிரதர் சொன்னாரா? ஓ. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து, நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது இல்லையா, நீங்க யாருங்க, உங்க பேர் என்ன? அதுக்கு அவங்க, நான் சோபேக், நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சேர்ந்தேன். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பிங்க் யாரு நம்ம சோபேக்க பார்த்தேன், ஹீரோ என்ன பிடிச்சிருக்கா என்ன அப்படி பேசிட்டு அங்க ஒருத்த வரான். அங்க ஒரு மொட்டையனும் நம்ம சோபாக்க பார்த்து, நீங்க தான் இருக்கியா? நம்ம பிங்க் யார், ஓ சோபாக் சொன்னவன் இவன் தானா? ஓ இவன் தான் சோபாக்க டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான் போலயே. இப்ப பரவாயில்ல, ஆனா இவன் தான் உத வாங்க போறான், எங்க கிட்டதான் ஹீரோ இருக்கானே. அப்படியே அந்த பிங்க் யார் அந்த மொட்டையை பார்த்து, நான் உனக்கு சொல்றேன், நீ இங்கிருந்து ஓடுறது உனக்கு தான் நல்லது. அதை கேட்ட மொட்டையனும், என்ன பூச்சாண்டி காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து அப்படியே சோபாக் மேல வச்சு, நீ இன்னைக்கு மாட்டிக்கிட்ட, நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தப்பான டச்சல பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோவும், நான் உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நான் 10 என்றுக்குள்ள நீ ஓடிட்டா உன் உயிர் உனக்கு, அப்படி இல்ல உன் உயிர் எனக்கு. அப்படி சொல்றது கேட்டோன்னே அந்த மொட்டைனே, யார் அந்த பொடி பையன், என்ன ஜொபுரு காட்டுறேன் என்ன? நம்ம ஹீரோ பாட்டுக்கு என்ன ஆரம்பிச்சுட்டான், 10 9 அப்படி எண்ணிட்டு இருக்கும்போது அதை பார்த்த மொட்டைனு, யாராவன்? அதுக்கு பிங்க் ஆடு பொண்ணு, நீ இன்னைக்கு சாவதான் போற. அந்த மொட்டைனு, என்னை பார்த்து கொஞ்சம் பயம் கூட இல்லாம பிஸ்கட்டை தின்ட்டு இருக்க. இந்த மொட்டைன்னு நான் யாருன்னு தெரியுமா? இந்த ஹேஜா வில்லேஜ்ல யாங் சொல் பேரை கேள்விப்பட்டதுலையா என்ன? அதுக்கு அந்த பிங்க் கேர பொண்ணும், நான் கேள்விப்பட்டதில்ல, ஆனா நான் இவனை பத்தி சொன்னா இவன் யாருன்னு தெரிஞ்சா நீ அவ்வளோதான். அதுக்கு அந்த மட்டும் என்னையா ஓவர் பில்டப் பண்றீங்க, யார் தான் அவன்? அதுக்கு அந்த பொண்ணு, அவன் தான் 5 பிக் ஸ்ட்ராங் ஹோல்டுல 7th பிரதர், ஸ்வோர்டுல கை தேர்ந்தவன் கூப்பிடுவாங்களே. அதை கேட்ட மட்டும், ஐயோ நம்ம ஹீரோ பாட்டுக்கு 2 1 அவ்வளவுதான் முடிஞ்சு, டிங் டேங். என்ன நீ உன்ன போகலையா என்ன? அதுக்கு அந்த மட்டும் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோ கொடுக்குற பஞ்ச் எல்லாம் அவன் கலந்து போறான். அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ ஒரு கிக் கொடுக்குறான், அந்த கிக்ல அவன் பறந்து போறான். அந்த மொட்டையை அதோட மயங்கி விழுகிறான். அதுவும் இல்லாம இந்த ஃபைட் எல்லாம் ஒருத்தர் பாக்குறாரு, அது வேற யாரும் இல்ல, இந்த உடாங் செட் எல்டரான சேஜுன்ஜி. அவர் கீயை ரிலீஸ் பண்ணிருக்காரு. நம்ம ஹீரோவும் யார் அது அப்படின்னு பாக்குறான். நம்ம ஹீரோ அவரை தெளிவா பாக்குறான். இவர் யாருன்னு தெரியல, ஆனா இவர் ஸ்ட்ராங்கா இருப்பார் மட்டும் தெரியும். அப்படியே இந்த சாப்டர் இதோட முடியுது. காய்ஸ், நம்ம ஹீரோ பவர்ஃபுல் தான், ஆனா உடாங் செட் எல்டரை அடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான்னு தெரியல. அதுவும் இல்லாம மவுண்ட் யூகா செட்டு மேலேயும் கை வச்சிருக்கான். அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ மவுண்ட் யூகா ஃபவுண்டேஷன் டெக்னிக் கத்துருக்கான். உடாங் செட்டோட டெக்னிக் கத்துப்பானா தெரியலையே, அடுத்த சாப்டர் தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் சாப்டர் நான் வீடியோ வேகமா போட ட்ரை பண்றேன். சரி வரட்டேன்.